வணக்கங்க. மயூரி தீபா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான நம்ம குன்னத்தூர் சந்தை திருப்பூர் மாவட்டத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தையில் தான் இருக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வித்தியாசமான ஒரு கடையத்தை எடுக்க போகிறோம். அந்த வித்தியாசமான கடை பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது ஒரு சந்தையில். இதைத்தான் இன்னைக்கு எடுக்க போகிறேங்க. பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஃபேன்சி ஸ்டோர் தான் நம்ம சந்தை கடையில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு நாம இன்னைக்கு பார்த்துக்கலாங்க. வணக்கங்க. வணக்கம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? நான் வந்து குருமந்தூர்லேருந்து வரேன். குருமந்தூர் ஈரோடு டிஸ்ட்ரிக்டா? ஆமாங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோபி வட்டம் தாலுகா நம்பியூர். குருமந்தூருங்கிற ஊர்லேருந்து வர்றீங்க? வரேன். சரிங்க. இங்கே நம்பியூர் குன்னத்தூர் சந்தையில் வந்து எவ்வளோ நாளாக கடை போட்டுருக்கிறீங்க? நான் வந்து ஒரு 10 வருஷமா கடை போட்டுருக்கேன். 10 வருஷமா கடை போட்டுருக்கீங்களா? உங்ககிட்ட என்னென்ன பொருளுக்குன்னு பார்த்தா சார், எங்களுக்கு வந்து சீப்பு, கண்ணாடி, பெஞ்ச் ஐட்டம், நாய்காசு மூலி மரம், புளி கயிறு, அண்ணா கயிறு, அனைத்து பொருள் ஒவ்வொன்றும் இருக்கிறோம். ஆனால் கம்மி விலைக்கு தான் கொடுப்போம். கம்மி விலைக்கு 5க்கு தான். 10-5க்கு தான் வியாபாரமே. ஆமா, நம்மள 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா. நாய்காசு ரொம்ப கம்மியான பொருள் எவ்வளோ ரூபாயிலேருந்து இருக்கு? 5 ரூபா கடைசிங்க. 5 ரூபா. 5 ரூபா கடைசி. 5 ரூபாயிலேருந்து எவ்வளோ அதிகமான பொருள் எவ்வளோ? 50 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க. 50 ரூபா வரைக்கும். 5 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க. அதுல வந்துங்க நம்மளுக்கு இந்த ஷேவிங் மிஷினோ பொட்டு, இந்த மாதிரி நெகவெட்டி பாருங்க, அழகான நெகவெட்டி, இது கொடுக்கறது 50 ரூபா கொடுக்குறேன். இது கடைசி 50 ரூபா. இதுதான் அதிகமா நம்ம கிட்ட இருக்கிறதுல அதிகமான ரேட். இது 50 ரூபா. அப்புறம் வசம்பு தண்டை குழந்தைங்களுக்கு போடுறது, அது 50 ரூபா. தண்டை வந்து 30 ரூபா. இல்ல, இது என்னது? தண்டை, கால் தண்டை. கால் தண்டை குழந்தைகளுக்கு போடுறது. ஆமா, சொம்பு தண்டை. செம்பு தண்டை அது எத்தனை ரூபா ஒரு செட்? 30 ரூபாங்க. 30 ரூபா. அது வந்து வசம்பு தண்டை கைக்கு போடுறது 40 ரூபா. 50 ரூபா கொடுக்கலாம். 50. அப்புறம் சுண்ணாம்பு காய் 20. சுண்ணாம்பு காய் இதெல்லாம் சுண்ணாம்பு போட்டு வச்சுக்கிறதா? சுண்ணாம்பு போட்டு வைக்கிறது 20. எங்க ஓபன் பண்ணி காட்டுங்க. வெத்தலை போடுறதுக்கு, வெத்தலை போடுறதுக்கு சுண்ணாம்பு காய் 20 ரூபா. இது என்னது? நாய்காசு மூலி மோதிரம். நாய்காசு மூலி மோதிரம். இது என்ன பண்ணுவாங்க? குழந்தைகளுக்கு இடுப்புல கட்டுறதுங்க. குழந்தைகளுக்கு இடுப்புல கட்டுறது. எதுக்காக கட்டுவாங்க? இது வந்து இது காத்து கருப்பு, மூலி முறிக்காது. மூலி முறிக்கிறதுக்கு, காத்து கருப்பு பண்ணாததுக்கு குழந்தைகளுக்கு கட்டுறது நாய்காசு மூலி மோதிரம். பாருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பால் பாசி வந்து குழந்தைங்களுக்கு பால் கக்காத அளவுக்கு பால் பாசி. பால் குடிச்சா வாந்தி எடுக்காததுக்கு பால் பாசி. ஓ ரைட்டு. சரி. முடிக்கயிறு வந்து அந்த காலத்துல இருந்து முடிக்கயிறு தேவாங்க வச்சு கொடுப்பாங்க. இப்ப தேவாங்கல வெறும் முடிக்கயிறு. இந்த முடிக்கயிறுனால என்ன பெனிஃபிட்? முடிக்கயிறு வந்துங்க குழந்தைங்க தூக்கம் வர்றது, சொப்பனம் கட்டுறது, அளவுறது, மூலி முறிக்கிறது எல்லாம் வந்து அளவு ரொம்ப உருண்டுறது, பிறன்றது கட்டினா ஒரு அளவுக்கு நம்மளுக்கு மேல்மையா நல்லா இருக்கும். இது என்னது? பொட்டுக்குச்சி. குழந்தைங்களுக்கு மையில போடுறது, கண்ணு மை போடுறது. ஆமா, பொட்டுக்குச்சின்னு சொல்றீங்க. பொட்டுக்குச்சி வந்து என்ன மை பொட்டுல தடவி வைக்கிறது? ஆமாங்க, மை தடவி வைக்கிறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் நல்லது. குழந்தைகளுக்கு வைக்கிறதுக்கு. ஆமா, கலர். இது எவ்வளவு வருது ஒண்ணு நம்ம கிட்ட? இது வந்து 30 ரூபா. 30 ரூபா. ஓபன் பண்ணி காட்டுங்களா? இல்ல, வேண்டியது இல்லைங்க. இது என்னது? டிஸ்டி வளையலுங்க. கண்ணாடி வளையல். இது வந்து குழந்தைகளுக்கு போடுறது. பிறந்த குழந்தைகளுக்கு டிஸ்டி கழிக்கிறதுக்கு 3 மாசம் 4 மாசம் குழந்தைகளுக்கு உண்டான ஜாமான் ஃபுல்லாக நிறைய வச்சுக்கிறாரு. வேறங்க, இந்த தொட்டியில் இருக்கிறது என்ன? வேங்க பொட்டு. இது எதுக்காக வைக்கிறாங்க? இது வந்து எங்கேயோ வெளியே போகும்போதெல்லாம் கண்டிஸ்டி பட்டுருச்சுன்னா அந்த கண்டிஸ்டிக்காக ஒரு துளியூண்டு எடுத்து வைப்பாங்க. துளியூண்டு வச்சாங்கன்னா அது யாரு வச்சாலும் கண்ணு பட்டா படாது. ஓகே. அந்த இது மயில தான் அது ஒட்டுற மாதிரி வேங்க பொட்டு. ஓகே. இது வந்து வசம்புன்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா கைக்கு ஜீரண சக்தி ஆகும். இது வந்து கையில போட்டா குழந்தை வந்து வாயில் வைக்கும்போது ஜீரண சக்தி ஆகும். இது வந்து இரும்புல பண்ணியிருக்காங்க. இது வந்து நூல்ல கட்டி இருக்கிறாங்க. 2 இருக்குது, எது வேணாலும் வாங்கிக்கலாம். 2 ஒரே ரேட்டு தானே? ஆமாங்க, ஒரே ரேட். எவ்வளவு சொன்னீங்க? 50 ரூபா. இது என்னது சொன்னீங்க? பஞ்சவர்ண தண்டை. இது என்ன? இரும்பு, பித்தாளை, செம்பு கலந்தது. செம்பு கலந்தது. இது எவ்வளவு வருது? இது வந்து 50 ரூபா. 40 ரூபா ஒரு செட். இந்த குசி பின் அட்டையெல்லாம் என்ன ரேட் வருதுங்க? 20 ரூபாங்க. 20 ரூபா வருது. அட்டையே 20 ரூபா. 10 ரூபாய்க்கு இருக்கா? 10 ரூபாய்க்கும் இருக்குதுங்க. 3 ஜோடி. இது பெட்டர் பின். ஜோடி 10 ரூபா. அட்டை 50. ஒரு அட்டையை வாங்கிட்டா 50 ரூபா. ஜோடியா வாங்கிட்டா ஜோடி 10 ரூபா. ஓகே. இது மயில்.
இது என்ன ரேட்டு? ஜோடி 10 ரூபா. ஜோடி அட்டை 40 ரூபா கேட்ட கொடுக்கலாம். அட்டை 40 ரூபா, ரைட்டு. அப்புறம் இத பின்னூசி வேலை 20 பின்னூசி 10 ரூபா. 20 பின்னூசி 10 ரூபா. ஆமா, சில்வர் பின்னூசி, அருமையான பின்னூசி 20 பின்னூசி 10 ரூபா. 20 பின்னூசி 10 ரூபா. ஓகே. அது பெருசு? பெருசு வந்து 10 ரூபா. 10 ரூபா. 1 ரூபா ரேஞ்ச் வரும். ஆமாங்க, நல்லா இருக்கும் அந்த பின்னூசி, நல்ல கம்பெனி. இது பாத்தீங்கன்னா முள்ளடிக்கு பாத்தீங்கன்னா இவங்களே சொந்தமா தயார் பண்றாங்க. 10 ரூபா தாங்க. இது பாத்தீங்கன்னா முள்ளு வாங்கினா இடிச்சு அதை எடுக்கிறது. இது வந்து ஊசி. இது வந்து இது என்னது? காது நோண்டுறது. குருபி எல்லாம் எடுக்கக்கூடாது, ரொம்ப மேலாப்புல இருந்து எடுத்துக்கணும். இது இந்த முள்ளு வாங்குறதுக்கு வேண்டி ஊசி. இது எவ்வளவு வருதுங்க ஒரு செட்? 10 ரூபாங்க. 10 ரூபா வருது. 10 ரூபா. வேற என்ன சொந்தமா தயார் பண்றீங்க? இது ஒண்ணு கோனூசி பண்றோம். கோனூசி வந்து சின்ன கோனூசி, பெரிய கோனூசி, மாட்டுக்கு மூக்குணம் ஊத்துற ஊசி. மாட்டுக்கு மூக்குணம் ஊத்துற ஊசில இருந்து எல்லாம் பண்றீங்க. மூட்டை தைக்கிறது. இது வந்து சரடு ஒரு 3 பிரி சரடு போடுறதுக்கு. சரடு போடுறது 3 சரடு பிரி 10 ரூபா. இது சாக்கு தைக்கலாம், மூக்குணம் குத்துறது எல்லாமே இருக்குது. கோனூசி 10 ரூபா 20 ரூபா தாங்க. 10 ரூபா 20 ரூபா தாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஃபேன்சியான ஐட்டம் வேணா குணத்தூர் சந்தையில் வந்து அவர்கிட்ட வாங்கிங்க. ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலையிலேருந்து இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. வேற ஏதாவது சொல்றீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.